இப்ப நான் நிக்கிற இந்த இடத்துல இருந்து வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனையும் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி கீழே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். எஸ், இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, புதிதாக திறக்கப்பட்ட வேப்பம்பட்டு ரயில் ஓவர் பிரிட்ஜ் மேலதான் இப்ப நான் நிக்கிறேன். இப்படி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த பிரிட்ஜ் ஆனது எந்த பகுதிக்கு மிக முக்கியமான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தியிருக்கு? இந்த பிரிட்ஜை இவங்க எப்படி அமைச்சிருக்காங்க? இந்த பிரிட்ஜை இப்ப இவங்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஓபன் பண்ணிருக்கிற நிலையில இந்த பகுதியில ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுவும் குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருந்தா எந்த பகுதியில இருக்கலாம் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சென்னையுடைய புறநகர் பகுதியா இருக்கிற இந்த வேப்பம்பட்டு பத்தி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்ன தகவல் வந்திருக்கு, அதாவது நியூஸ்ல எந்த மாதிரியான தகவல்கள் இந்த பகுதியை பத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்களை சுத்தி தான் எல்லா தகவல்களுமே இருக்கு. அப்படி வந்த செய்திகள்ல பெரும்பாலான செய்திகள் இந்த வேப்பம்பட்டு ரயில் ஓவர் பிரிட்ஜை சுத்தியே தான் இருக்கு. 2009ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை கட்டலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய சட்ட சிக்கல்கள், அதுவும் குறிப்பா 2012ஆம் ஆண்டு ஏற்பட்டு இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருச்சு. 2022ஆம் ஆண்டுடைய இறுதியிலேயே இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் 2023 இறுதியில தான் இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் வேகம் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜோடைய ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 45 crores ஒரு ரிவைஸ் எஸ்டிமேட்டை போட்டு இந்த பிரிட்ஜோடைய ஒர்க்கானது லாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப வேகமாக நடந்து வந்த நிலையில இப்போ இந்த பிரிட்ஜை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜை பற்றி பேசிட்டு இருக்கும் போதே ஆறாவது சடன் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த பிரிட்ஜோடைய ஒரு எண்டுக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இந்த பிரிட்ஜ் ஆனது சிடிஎஸ் ரோட்ல வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேரலா இருந்தாலும் இந்த பிரிட்ஜுடைய ஒரு எண்டு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு குழப்பமா இருக்க போகுது. இந்த பகுதி மக்களுக்கு இந்த பிரிட்ஜுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பத்தி நல்லாவே தெரியும். ஆனா மற்ற ஏரியால இருந்து இந்த வேப்பம்பட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜுடைய என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல கண்டிப்பா சிரமமானது இருக்கும். ஏன்னா இந்த பிரிட்ஜுடைய என்ட்ரன்ஸ் ஒரு மெயின் ரோட்ல இல்ல, ஏதோ ஒரு சந்துக்குள்ள போய் பிரிட்ஜ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அந்த பிரிட்ஜை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் செவ்வாய்ப்பேட்டை நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ரைட்டில் ஒரு கட் ஒன்று வரும். அந்த ரைட் எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த பிரிட்ஜுடைய என்ட்ரிக்கு உங்களால் போக முடியும். இப்போ நான் ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சைன் போர்டை கவர்மெண்ட் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் இந்த பகுதியில் வர மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்பவே உள்ளே இருக்குது. இப்போ நம்ம ரைட் எடுத்து இந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ உள்ளே இருக்குது அப்படின்றது உங்களாலே பார்க்க முடியும். டக்குனு மெயின் ரோட்லேருந்து பார்த்தா, சிடிஎஸ் ரோட்லேருந்து பார்த்தா இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த பிரிட்ஜுடைய என்ட்ரி ரேம்புக்கு நம்மளால் வர முடியும். இப்போ நம்ம இந்த பிரிட்ஜ் மேலே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜோடைய வித் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரிட்ஜ்லாம் கிடையாது. பட் 2 சைட்லேயுமே பை டைரக்ஷனல் டிராஃபிக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் ஒரு பஸ் வரலாம், அந்த பக்கமும் ஒரு பஸ் வரலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் ஆனது இருக்குது. ஸோ பெரிய ப்ராப்ளமானது இருக்க போகிறது கிடையாது. இப்படி ஒரு பக்கம் சிடிஎஸ் ரோட்ல இருந்து இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜோடைய இன்னொரு எண்டானது எதை நோக்கி போகும் அப்படின்னா வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பெருமாள்பட்டு அப்படின்ற ஒரு இடம் ஒன்று வரும். நம்ம சேனலில் ஒரு 2 இயர்ஸாக இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் பற்றி நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணி ஃபைனலாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது ஒரு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சேனல்ஸையே ரன் பண்ணுறோம். மற்றபடி பெருசாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி சென்னையில் நடக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மேலே போகிறது அப்படின்றது நல்ல ஒரு ஃபீல் தான். எனக்கு பெரிய அளவில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் இந்த வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது. பட் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், இந்த பிரிட்ஜ் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் பொதுமக்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த பிரிட்ஜ் வந்திருக்கிற நிலையில், திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் அவங்களால எந்த இடத்துக்கு போகணுமோ போய் சேர்ந்துட முடியும். அப்படி 5 to 10 மினிட்ஸில் இவங்க எந்த இடம் நோக்கி போயிட முடியும் அப்படின்ற இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ மீன்வைல் ஆஸ் வி ட்ராவல் இந்த இடம் பொறுத்தவரையில் இது டுவர்ட்ஸ் பெருமாள்பட்டு போகுது. இந்த பகுதியை பொறுத்தவரையில், இந்த பெருமாள்பட்டு பகுதியை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு டெட்லாக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகாமல் இருந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த பிரிட்ஜுடைய ஓப்பனிங் தான்.
இந்த பிரிட்ஜை இவங்க பல வருஷம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பெருமாள்பட்டு பகுதி அப்படின்றது பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கும். ஏன்னா இந்த பெருமாள்பட்டு அப்படின்றது திருவள்ளூர் ஹைவேக்கு ரொம்பவே க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குது. பட் ஸ்டில் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனது இல்லை. நான் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போதே உங்களால் பார்க்க முடியும், பெரிய அளவு வீடுகள் ஆனது இல்லை. ஒரு புறநகர் பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய வீடுகள் இன் ஃபியூச்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் ஆனது வர்றது உறுதி. இந்த வீடியோவில் அப்படியே நான் ஓடிக்கிட்டே போகிறது கிடையாது. ஃபைனலி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் தான் திருவள்ளூர் ஹைவே. இங்கேருந்து ஒரு பக்கம் போனால் நம்ம திருவள்ளூர் பக்கம் போயிட முடியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் போனால் நம்ம டுவர்ட்ஸ் பூந்தமல்லி போயிட முடியும். இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் இந்த ரூட்டை யூஸ் பண்ணி தான் திருவள்ளூர் ஹைவே ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ட்ரெயின் போச்சு அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ், ஏன் ½ அன் ஹவர் கூட வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேட் ஆனதை போட்டுருவாங்க. ஸோ இனிமே அந்த பிரச்சனையானது கிடையாது. இந்த வேப்பம்பட்டை பொறுத்தவரையில் இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜ் மட்டும் கிடையாது, திருநென்றூருக்கும் வேப்பம்பட்டுக்கும் இடையே இன்னொரு ரயில் ஓவர் பிரிட்ஜையும் கட்டிட்டு வராங்க. அந்த ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய வேலைகளானது வேகமாக நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராக்ரஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜோடைய ஷூட் எடுக்கும்போது அப்படியே ட்ரைவ் பண்ணி வரும்போதும் மழையானது பெஞ்சிட்டு இருந்தது. இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் மழை பெஞ்சுதா என்னன்னு தெரியல. இதே மாதிரி நம்ம சேனலில் இருந்த தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.